உடுப்பியிலேருந்து நம்ம முருடேஸ்வரா போகிற ரூட்டில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ரிவருங்க. ஒரு அப்படியே பாருங்கள், ஹைட்டு போய்கிட்டே இருக்குங்க. அப்படியே அந்த சிவன் ஸ்டாச்சு வந்து எவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள். இந்த பீச் பார்த்திங்கன்னா மெயினாக வந்து உங்களுக்கு வந்து ஹைவேயில் இருக்கும். ஹைவேயில் இப்போ இங்கே உடுப்பியிலேருந்து நீங்கள் வந்து முருடேஸ்வரா போகிற வழியில் பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்குங்க. ஸோ இதுதாங்க பீச்சு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபாரிஸ். இன்றைக்கி ஒரு பியூட்டிஃபுல்லான மார்னிங். வி ஆர் இன் உடுப்பி. ஸோ உடுப்பியில் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இன்றைக்கி மார்னிங்கே கிளம்பியாச்சு ஃபேமிலியோட. நம்ம அப்படியே வந்து முருடேஸ்வரா வரைக்கும் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். இந்த ட்ரைவ் ரொம்ப சூப்பராக இருக்கும்ட்டு நிறைய வீடியோஸில் பார்க்குறேன். ஸோ உங்களையும் நான் இன்றைக்கி இந்த ட்ரைவில் வர்ச்சுவலாக கூப்பிட்டு போகிறேன். ஸோ நேற்று போன வீடியோவில் நம்ம வந்து பெங்களூர்லேருந்து உடுப்பிக்கு எப்படி வந்தோம் அப்படிங்கிறத ஃபுல் ரூட் டீட்டெயில்ஸோட போட்டிருக்கேன். அதை போய் பார்த்துக்கோங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன். ஸோ பின்னாடி பார்த்திங்களா ஒரு பெரிய டேங்க்குங்க, அதில் வந்து அரவணா ஃபிஷ்ஷு போட்டிருக்காங்க பாருங்கள். தெரியுதா உங்களுக்கு? அந்த இருக்குது. தெரியுதா உங்களுக்கு? அந்த இருக்குது. ஸோ வாங்க அப்படியே நம்ம வந்து நம்ம டேயை வந்து சூப்பராக ஸ்டார்ட் பண்ணலாங்க. ஸோ மார்னிங் வந்து நம்ம ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டல், அதாவது இந்த ஹோட்டல் நேம் வந்து சாரதா இன்டர்நேஷ்னல். ஸோ இது வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் போட்டிருக்கிறேன். அங்கே வந்து நமக்கு பஃபே கொடுத்துருந்தாங்கங்க. இட்லி இருந்துச்சு, வடை இருந்துச்சு. இட்லி இருந்துச்சு, வடை இருந்துச்சு. அப்புறம் வந்து அதாவது உப்புமா, அப்புறம் வந்து கேசரி கொடுத்துருக்காங்க, சட்னி, சாம்பார், அப்புறம் வாட்டர்மெலன், ப்ரெட்டு, இது எல்லாமே இருக்குதுங்க. உடுப்பியிலேருந்து நம்ம முருடேஸ்வரா போகிற ரூட்டில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ரிவருங்க. ஒரு 2 to 3 கிலோமீட்டர்ஸ்குள்ளேயே இந்த மாதிரி பிரிட்ஜஸ் நிறையா வந்துடுது. ஏகப்பட்ட ரிவர், எல்லா ரிவர்லையுமே பார்த்திங்கன்னா தண்ணி ஃபுல்லாகவே இருக்குது, நிறைய ரிவர். இப்போ நம்ம கிராஸ் பண்ணிகிட்டு இருக்க ரிவர் பேர் பார்த்திங்கன்னா கொல்லூர் ரிவர். அந்த மாதிரி ஒவ்வொரு ரிவருக்குமே போர்டு போட்டு தான் வச்சுருக்காங்க. போயிட்டு முருடேஸ்வர் போகிற வழியில் நம்ம பார்த்திங்கன்னா இப்போ வந்து மருவந்தே பீச்சு அந்த ரோட்டில் தாங்க போயிட்டுருக்கோம். ஸோ நடுவில் ரோடு, இந்த சைடு பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக பீச்சுங்க. ஆக்சுவலாக இந்த இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த லேண்ட்ஸ்கேப்புக்கு ரைட் சைடில் உள்ளது ஃபுல்லாக ரிவர், இந்த சைடு வந்து ஃபுல்லாக சீஷோர். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1 hour 45 minutes உடுப்பிலேருந்து நம்ம ட்ரைவ் பண்ணி இப்போ நம்ம முருடேஸ்வராவுக்கு வந்துவிட்டோம். முருடேஸ்வராலையும் நம்ம வந்து அந்த சிவன் டெம்பிளுக்கு வந்துவிட்டோம். என் முன்னாடி தான் சிவன் இருக்கார், காட்டுறேன். அப்படியே நம்ம வந்து இந்த vlog கண்டினியூ பண்ணுவோம். ஸோ இந்த பிரம்மாண்டமான சிவன் ஸ்டாச்சு இங்கே தாங்க இருக்குது. இதில் வந்து கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் ஒர்க் பண்ணுறதுனால சுற்றி வந்து கம்பி போட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம நிற்கிற இடத்துக்கு, அதாவது இந்த சிவனுக்கு ஆப்போசிட்டில் தான் வந்து இந்த ராஜகோபுரம் இருக்குது. அதை அடுத்து போய் பார்ப்போம். இப்போ நம்ம வந்து அப்படியே மேலே போகலாங்க. ஆக்சுவலாக அந்த சிவன் ஸ்டாச்சுக்கு பின்னாடி தாங்க கடல். ஸோ அதை நம்ம மேலே போயிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஒரு லெவல் ஏறி வந்துட்டோங்க. ஸோ அந்த ராஜகோபுரம் வந்து எவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக தெரியுது. இப்போ நம்ம வந்து அடுத்த லெவல் போகணுங்க. ஸோ இந்த லெவல்லேருந்து உங்களுக்கு வந்து ஸ்லிப்பர்ஸ்லாம் வந்து இங்கேயே விட்டுட்டு தாங்க போகணும். ஸோ இந்த டெம்பிளோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, அந்த டெம்பிளை சுற்றி வந்து சீதாங்க. ஸோ ஒரு சைடில் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து முருடேஸ்வராவோட பீச் இருக்குது. அங்கே கொஞ்சம் பீச் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குதுங்க. அடுத்த இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இங்கே வந்து நல்லா பே பார்க்கிங் சூப்பராக இருக்குது. பே பார்க்கிங்க்கு வந்து 40 rupees அந்த பார்க் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அங்கே தான் நம்மளும் பார்க் பண்ணோம். ஸோ இந்த ராஜகோபுரம் இருக்கிறது கீழ்ப்பகுதிங்க. இது வந்து நல்லா மேலே, கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 50 steps கிட்ட ஏறினா தான் இந்த இடத்துக்கு வர முடியும். இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்டு இருக்கிறதுனால நம்ம வந்து இதை சுற்றி வர முடியலங்க. இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐலாண்டு மாதிரி தாங்க. அதாவது நம்ம இருக்கிற இடத்த சுற்றி வந்து தண்ணி தான். இந்த இடத்துல பாருங்கள், நல்லா வந்து ஹார்ஸோட ரதம் இருக்கிற மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து தேர் வர இருக்குது. அங்கே பாருங்கள், சூரிய பகவான் சக்கரம். நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது முழுக்க அரேபியன் சீங்க. இந்த அரேபியன் சீ கரையில் உள்ள இந்த பாறைக்கு மேலே தாங்க இந்த சிவனோட ஸ்டாச்சு கட்டியிருக்கிறாங்க பாருங்கள். ஸோ இது இப்போ ரினோவேஷனில் இருக்கிறதுனால உங்களுக்கு தெளிவாக காட்ட முடியல. கம்ப்ளீட்டாக பெயிண்டிங்லாம் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இல்லைனா வந்து இன்னும் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குங்க.
ராஜகோபுரத்தை பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. நம்ம வந்து இன்றைக்கி உள்ளே எப்படியாவது போகணுங்க. அதுக்கு வந்து பார்க்கலாம், லிஃப்ட்டுக்கு வந்து டிக்கெட் வாங்கிடலாமா என்னங்கிறத பார்த்துட்டு நம்ம வந்து உள்ளே போயிட்டு மேலே இருந்து அப்படியே வியூ பார்க்கலாங்க. ஆக்சுவலாக இந்த ஏரியாவில் வந்து பார்க்கிங் எல்லாமே நல்லா சஃபிஷியண்ட்டாக தான் இருக்குது. இருந்தாலுமே கொஞ்சம் ஏர்லியராக வர்றது தாங்க நல்லது. அப்போ தான் ஃபுல்லாக நம்ம பார்க்க முடியும். இப்போ நம்ம வந்து மேலே சிவன் ஸ்டாச்சுலேருந்து அப்படியே இறங்கி வந்துட்டோங்க. இறங்கி வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து ராஜகோபுரம் இருக்குது. ராஜகோபுரத்துக்கு சைடில் பார்த்திங்கன்னா இந்த முருடேஸ்வரா பீச் தாங்க. இதில் பாருங்கள், பீச்சை பார்க்குறதுக்கு முன்னாடி இதில் நவீன் பீச் ரெஸ்டாரண்ட்டுன்னு பாருங்கள், அப்படியே இது கடலுக்கு நடுவில் கட்டின மாதிரி. இங்கே உள்ள வாட்டருமே வந்து பயங்கர தெளிவாக இருக்குங்க. இங்கே கொஞ்சம் பீச் ஆக்டிவிட்டீஸ் இருக்குங்கிறத நம்ம மேலே இருந்து பார்த்தோம்ல, அதுதான் இங்கே தெரியுதுங்க. ஸோ வாங்க அப்படியே நம்ம வந்து இப்போ ராஜகோபுரத்துக்கு உள்ளே போகிறதுக்கு எப்படி வழி அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ மெயினாக வந்து இங்கே வந்து 12 o'clock டெம்பிள் க்ளோஸ்ன்னு போட்டிருந்தாங்க. அது டெம்பிள் க்ளோஸுக்கா இல்லை கோபுரத்துக்கு க்ளோஸுக்கான்னு தெரில. இப்போ வந்து ஆல்ரெடி 11:30 ஆக போகுது. சரியான மிட்டே, பயங்கர ஒரு வெயிலுங்க. அந்த கடலோட ஹியூமிட் வந்து இங்கே வந்து தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது. வாங்க போ. ஸோ இந்த மாதிரி டூரிஸ்ட் வேனில் வரக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏகப்பட்ட வேனு, பஸ்ஸு இதெல்லாமே இங்கே பார்க் ஆகிருக்கு பாருங்கள். இதுதாங்க ராஜகோபுரத்தோட என்ட்ரன்ஸு. பயங்கர கூட்டம் இருக்குது. அப்படியே பாருங்கள், ஹைட்டு போய்கிட்டே இருக்குங்க. தெரியுதா எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ உள்ள ராஜகோபுரத்துக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி உங்கள் ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் நீங்கள் இங்கே போட்டு தாங்க போகணும். இப்போ நம்ம வந்து ராஜகோபுரத்துக்கு கீழே தாங்க இருக்கிறோம். ஸோ அதாவது லிஃப்ட்டுக்கு நின்றுக்கிட்டு இருக்கோம். நான் காட்டுறேன், பயங்கர கூட்டம் இருக்குதுங்க. ஸோ இது எல்லாமே லைனுங்க. இந்த லைன் அப்படியே வந்து உள்ளே போகுது. உள்ளே போனதுக்கப்புறம் தான் நம்ம டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துக்கு வரும்போது நம்ம ஸ்லிப்பர்ஸ் அலோடு கிடையாது. ஸோ இப்போ தாங்க நம்ம க்யூவில் இருந்து இந்த என்ட்ரன்ஸ் கிட்ட வந்திருக்கோம். ஸோ கீழே உள்ள கோயிலுக்கு போகிறதா இருந்தால் இந்த மிடில் இதில் போயிடலாங்க. நம்ம வந்து லிஃப்ட்டுக்கு போகிறதுக்காண்டி நின்றுக்கிட்டு இருக்கோம். லிஃப்ட் டைமிங் பாருங்கள், 7 AM to 12:45 வரைக்கும் தான். அப்புறம் 3 o'clockலேருந்து ஈவினிங் 7 o'clock வரைக்கும் இருக்குங்க. மெயினாக வந்து இங்கே கேஷ் தான் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம லெஃப்ட்டுக்குள்ளே வந்துச்சுங்க. ஸோ ஆக்சுவலாக டோட்டலாக வந்து 18 floors இருக்குது. இப்போ நம்ம வந்து ராஜகோபுரத்துக்கு டாப்பில் இருக்கோங்க. அப்படியே வந்து அரேபியன் சீயை சூப்பராக பார்க்கலாம். ஸோ அரேபியன் சீக்கு நடுவில் பாருங்கள், அப்படியே அந்த சிவன் ஸ்டாச்சு வந்து எவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்த உடனே போனது வந்து இந்த சிவன் ஸ்டாச்சு பக்கம் தான் போனோம். அந்த இடத்துல பாருங்கள் கார் பார்க்கிங். இப்போ நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 floors ஹைட்டில் இருக்கிறதுனால பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இங்கேருந்து பார்க்கும்போது செம சூப்பராக இருக்குங்க, சான்ஸ்லெஸ்ங்க. அதாவது கடலுக்கு நடுவில் இவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான கோயில் இந்தியாவில் வேறு எங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரியலங்க. தெரிஞ்சால் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பட் நான் பார்த்த இந்த முருடேஸ்வரா டெம்பிள் வந்து உண்மையிலே பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க. ஸோ கோபுரத்தோட இன்னொரு சைடில் இருந்து பார்த்தோம்னா இந்த முருடேஸ்வராவோட பீச் சூப்பராக தெரியுதுங்க. அங்கே உள்ள பீச் ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்க்கலாம், தெரியுதா? ஆனால் வாட்டர் மட்டும் இங்கே வந்து ரொம்ப கிளியராக இருக்குது. சுற்றி பாருங்கங்க, சுற்றி பார்க்குறதுக்கு கடல், அதுக்கப்புறம் மவுண்டெயின். இந்த அழகை பார்க்கணுன்னா நீங்கள் இந்த ராஜகோபுரத்துக்கு டாப்பில் வந்தே ஆகணுங்க. ஆக்சுவலாக நம்ம இப்போ இருக்கிறது வந்து கோபுரத்துக்கு டாப்பு. இதுக்கு மேலே ஒரு லெவல் இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே வந்து ரெஸ்ட்ரிக்ஷன், யாருமே போக முடியாது. இங்கேருந்து பார்க்கும்போதுவே அவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம வந்து ஒரு கோபுரத்துக்குள்ளே இருக்கிறோமா அப்படிங்கிற ஃபீல் தெரியாது. மெயினாக வந்து இந்த டெம்பிள் வந்து 2008 தான் கட்டியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து உள்ள கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் வந்து மாடர்ன் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், இந்த மாதிரி பீம் பில்லர் போட்டு தான் இருக்குங்க. ஸோ நம்மளால் வந்து கோபுரத்தோட 4 டைரக்ஷனும் பார்க்க முடியுங்க. ஃபஸ்ட்டு டைரக்ஷனில் வந்து சிவாவோட ஸ்டாச்சு பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 2 டைரக்ஷனில் வந்து கடல் தெரியும். ஒரு டைரக்ஷனில் வந்து நம்ம உள்ளே வந்து என்ட்ரன்ஸ் தெரியும். இது வந்து 4வது டைரக்ஷன். இது வந்து கம்ப்ளீட்டாக கடல் தாங்க. இங்கே வந்து எந்த பீச் ஆக்டிவிட்டீஸையும் பார்க்க முடியல. இங்கே வந்து ஃபிஷிங் போட்ஸ் இந்த மாதிரி தான் இருக்குது.
ஸோ ஓவராலாக அரேபியன் சீயை வந்து நம்ம இவ்வளோ உயரத்துலேருந்து பார்க்குறதுக்கு ஒரு சூப்பரான ஸ்பாட்டுங்க இது. ஸோ நம்ம இப்போ ராஜகோபுரத்துலேருந்து அப்படியே கீழே இறங்க போகிறோங்க. ஸோ இது எல்லாமே லிஃப்ட்டுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்கங்க. ஸோ ராஜகோபுரத்தை சூப்பராக பார்த்துட்டு வந்தாச்சுங்க. மேலே போனால் வந்து அரேபியன் சீயோட லெவல் வேறு மாதிரி இருந்துச்சு. அப்படி ஒரு காற்று சுற்றி வந்து நம்மளை வந்து நல்லா பார்க்க முடிஞ்சிச்சுங்க. இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் வந்து முருடேஸ்வரா கோயிலுக்கு வந்தால் கூட கொஞ்சம் வெயிட் பண்ணி இந்த லிஃப்ட்டை பிடிச்சி மேலே ராஜகோபுரம் டாப்புக்கு போகாமல் இங்கேருந்து கிளம்பிடாதீங்க. அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக இருக்குங்க. இந்த ராஜகோபுரத்துக்குள்ளே தான் நம்ம இப்போ போயிட்டு வந்தோமா அப்படிங்கிற மாதிரி இருக்குதுங்க. பாருங்கள், அப்படியே கேமரா மேலே தூக்கிக்கிட்டே இருக்கிறேன். அவ்வளோ ஒரு சூப்பராக கட்டியிருக்காங்க. இதில் சின்ன சின்ன விண்டோஸாக தெரியுது. இந்த மாதிரி உள்ள டாப் ஃப்ளோரில் விண்டோவில் இருந்து தாங்க இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்த வியூஸ்லாம் எடுத்திருந்தோம். ஸோ இப்போ வேறு ஒன்றும் இல்லைங்க. இப்போ நம்ம ஸ்லிப்பர் எடுத்துகிட்டு இந்த இடத்துல இருந்து நம்ம இப்போ கிளம்ப வேண்டியதான். ஸோ முருடேஸ்வரா டெம்பிள் பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு முருடேஸ்வரா பீச் இருக்குங்க. இங்கே வந்து போட்டிங் இருக்குது, ஏகப்பட்ட ஆக்டிவிட்டி இருக்குங்க. இங்கே ஸ்கூபா டைவிங்லாம் கூட இருக்குங்கிறாங்க. ஸோ இங்கேயுமே நீங்கள் வந்து டெம்பிள் விசிட்டை முடிச்சுட்டு இங்கேயுமே நீங்கள் வந்து அழகாக ஃபேமிலியோடையும் சரி ஃப்ரெண்ட்ஸோடையும் சரி சூப்பராக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாங்க. இந்த பீச் பார்க்குறதுக்குமே வந்து ரொம்பவே க்ளீனாகவும் நீட்டாகவும் இருக்குது. ஸோ இதையும் வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் விசிட் பண்ணிக்கோங்க. ஸோ முருடேஸ்வரா சிவன் டெம்பிளை விசிட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அப்படியே உடுப்பியை நோக்கி ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து மரவந்தே பீச்சை நோக்கி போகிறதுனால நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து மரவந்தே பீச் அதை தாண்டி தானே வந்தோம். இப்போ போகிற வழியில் நம்ம இறங்கி அந்த பீச்சை பார்த்துட்டு போகலாம். இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி வந்து வெதர் வந்து கொஞ்சம் ஹாட்டு தான். ஆனால் வந்து 2 சைடுலையுமே நிறைய கோகோனட் ட்ரீஸுங்க. பார்க்குறதுக்கு ஒரு க்ரீனரியாக இருக்குது. நம்ம இப்போ வந்து மரவந்தே பீச் வந்தாச்சுங்க. ஸோ இதுதாங்க மரவந்தே பீச். நீங்கள் நிறைய ட்ரோன் ஷாட்ஸில் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம வந்து இப்போ வந்து மரவந்தே பீச்சுக்கு வந்தாச்சு. இது ஒரு பியூட்டிஃபுல்லான பீச்சு. ஸோ வாங்க உள்ளே போய் பார்ப்போம். என்ட்ரன்ஸில் வந்து இளநீ, சோடா இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் உங்களுக்கு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து பகலில் 1 o'clockங்க. இந்த பீச் பார்த்திங்கன்னா மெயினாக வந்து உங்களுக்கு வந்து ஹைவேயில் இருக்கும். ஹைவேயில் இப்போ இங்கே உடுப்பியிலேருந்து நீங்கள் வந்து முருடேஸ்வரா போகிற வழியில் பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்குங்க. ஸோ இதுதாங்க பீச்சு. பார்க்குறது எவ்வளோ நீட்டாக இருக்குது. ஸோ நடுவில் மட்டும் இந்த மாதிரி ஸ்டோன் செட்டப் பண்ணியிருப்பாங்க. பீச் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக க்ளீனாக இருக்குது பாருங்களேன். ஸோ இந்த மரவந்தே பீச்சை வந்து பார்க்குறதுக்கே வந்து அவ்வளோ ஒரு அழகாக இருக்குங்க. மெயினாக வந்து ரொம்ப க்ளீனாக இருக்குது. நீங்கள் தண்ணியில் இறங்கி விளாண்டா கூட அவ்வளோ சூப்பராக தாங்க இருக்கும். ஏன்னா வந்து பீச் பார்க்குறதுக்கே அவ்வளோ சுத்தமாக இருக்குங்க. ஸோ நீங்கள் முருடேஸ்வரா போகிற வழியில் நீங்கள் இந்த பீச்சை வந்து கண்டிப்பாக வந்து பார்த்துட்டு போங்க. இல்லை வர வழியிலையாவது பாருங்கள். ஸோ ஹைவே அந்த இருக்குது. ஸோ ஹைவே விட்டு கீழே இறங்கி வந்திருக்கோங்க. சூப்பரான பீச்சு. நம்ம வந்தது இப்போ வந்து மிட்டேனா கூட வெயில் அடித்தா கூட இந்த சீயோட ப்ரீஸ் சூப்பராகவே இருக்குது. நீங்கள் வந்து ஈவினிங் டைம் வந்தீங்கன்னா இன்னுமே வந்து உங்களுக்கு வந்து நல்லாவே இருக்குங்க. ஸோ இதுதாங்க மரவந்தே பீச்சோட ஃபுல் வியூ. நீங்கள் ட்ரோன் ஷாட்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த நடுவில் வந்து ரோடு இருக்கிறதும் இந்த பீச்சில் வந்து அந்த நடுவில் கல் போகிறதும் உங்களுக்கு வந்து இன்னும் வந்து பெட்டராக தெரியுங்க. பட் இந்த பீச் வந்து மஸ்ட் விசிட் பீச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க, கொஞ்சம் நல்லா க்ளீனாக இருக்குது. மற்றபடி வேறு எந்த என்டர்டெயின்மெண்ட்டும் இங்கே கிடையாது. வேறு எந்த வாட்டர் ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி எல்லாமே எதுவுமே இல்லைங்க இங்கே. ஸோ இந்த மரவந்தே பீச்சுக்கு எப்படி வரணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸு, லொக்கேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் போய் பாருங்கள். ஸோ மெயினாக இங்கே நிறைய இடத்துல போர்டு போட்டிருக்காங்க, டோன்ட் கெட் இன் டு த சீ ஷோருக்கு போங்க, சீயில் போய் யாரும் விளையாடாதீங்க. ஸோ நம்ம இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். நம்ம காலையிலேருந்து உடுப்பியிலேருந்து கிளம்பி முருடேஸ்வரா வந்தோம். முருடேஸ்வராவில் டெம்பிள் சூப்பராக பார்த்தோம். அப்புறம் வந்து இந்த மரவந்தே பீச்சை பார்த்தாச்சுங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம கூடிய சீக்கிரமே சந்திக்கலாம். அண்டில் சைனிங் ஆஃப், உங்கள் ஃபாரிஸ். பை.